ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று கடைநூல் பக்கத்தில் இருக்க புளியங்குடி அந்த சின்னாமணியில் நடந்த ஒரு விஷயம் தான். ஒரு பள்ளி வளாகத்துல இந்த ஸ்கூல் பிள்ளை சாப்பிட்டுட்டு வெளியே கை கழுவ வந்துச்சா இல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட வந்துச்சானே தெரியல. அந்த பிள்ளையோட மேல காரும் போது அந்த பிள்ளையோட ஒரு முகமே செதந்துருச்சு, ஒரு சைடு இருக்க முகமே செதந்துருச்சு அப்படிங்கிற நியூஸ் எல்லாருமே பார்த்துட்டோம். நாங்களாம் வாயை கட்டி வயிற்ற கட்டி எப்படியாவது எங்க பிள்ளைங்களை முன்னேற்ற மாட்டோமான்னு ஒரு விஷயத்துக்காண்டி தான் நாங்க படிக்கவே அனுப்புதோம். அந்த ஸ்கூலுக்குள்ளேயே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நாங்க வேற எங்கெங்க அனுப்ப முடியும்? நாங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, ஒரு 10 பாத்திரம் இருந்தாச்சுனாலும் சரிப்பா, என் பிள்ளை படிக்கட்டும், என் பிள்ளையும் நல்லா கெத்தா ஒரு சாக்ஸை போடணும், நல்லா யூனிஃபார்மை போடணும், வேன்ல ஏறி ஜம்முன்னு ஸ்கூல் போகணும், எங்களை மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் எங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஸ்கூல்ல படிக்கணும், அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நாங்க அந்த மாதிரி ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்போம். அங்கேயே இவ்வளவு பெரிய தப்பு நடந்தப்ப நீங்க ஏன் அதை எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? என்ன காரணம்? நீங்க தப்பு நடந்துருச்சு, அதை எங்ககிட்ட சொல்லலாமே. எதுக்கலாமோ போன் பண்றீங்க, உங்க பிள்ளைக்கு லேசா காய்ச்சடிக்கு வாந்தி எடுக்குது, இல்ல உங்க பிள்ளை லூஸ் மோஷன் போறாங்க, உங்க பிள்ளை டவுசர்லயே லூஸ் மோஷன் போயிட்டாங்க, அந்த கிளீன் பண்ண எல்லாத்துக்கும் போன் பண்றீங்க. இதுக்கு போன் பண்ணிக்கலாமே. ஃபீஸ் கட்டலன்னா போன் பண்றீங்க, வேன் ஃபீஸ் கட்டலன்னா போன் பண்றீங்க, அது போக எக்ஸாம் ஃபீஸ் கட்டலன்னா போன் பண்றீங்க. ஒவ்வொரு டேமுக்கும் இந்த டேம் ஃபீஸ் கட்டல, அந்த டேம் ஃபீஸ் கட்டல, ஃபீஸ் கட்டினாதான் புக்கு கொடுப்போங்க. எத்தனை தடவை கால் பண்றீங்க? அட்மிஷனுக்கு எத்தனை தடவை லோன்னு வர்றீங்க, எல்லார் வீட்டுக்கும் வர்றீங்கல்ல. அப்ப உங்க ஸ்கூல் ப்ரொடக்ட் பண்ணுது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க சேர்க்கிறோம். அதெல்லாம் வந்து பாக்குறோம். நீங்க எங்க ஸ்கூல்ல நாங்க நல்ல பாதுகாப்பான லிஸ்ட் மட்டும் அடிச்சு கொடுத்துட்டீங்களா, போஸ்டர் மட்டும். எங்க ஸ்கூல்ல பாதுகாப்பான வசதி இருக்கு, லைப்ரரி இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. எங்க பிள்ளைங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இருக்குன்னு இனிமே எழுதி வாங்கிட்டு தான் சேர்க்கணும் போல. எங்க பிள்ளைங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த ஸ்கூல்லே நாங்க சேர்க்கணுமே. பத்திரம் மட்டும் தான் எழுதி இவங்கிட்ட எல்லாம் வாங்கணும் போல. அப்படி வாங்கினாலும் இவங்க எல்லாம் அடங்க போறதாங்களா அப்படிங்கிறதே தெரியல. அந்த பிஞ்சு குழந்தை ஏதோ ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுது, ஒரு போன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டைரியில வாங்குறீங்கல்ல, எல்லா இன்ஃபர்மேஷனும் டைரியில வாங்குறீங்களா? அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அட்ரஸ் என்ன, உங்க வீடு எங்க இருக்கு, போன் நம்பர் என்ன, உங்க பிளட் குரூப் என்ன, எல்லாம் வாங்குறீங்களா அதுல. அப்ப அந்த பிளட் குரூப் என்ன இருக்குங்கிறத எழுதுறீங்க, எங்க வீட்டு அட்ரஸ் எழுதுறீங்க, நான் என்ன படிச்சிருக்கேன், என் வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காரு, உங்க அப்பா என்ன வேலை பார்க்காரு, உங்க அப்பா போன் நம்பர் கொடு, உங்க அம்மா போன் நம்பர் கொடு, மெயில் ஐடி கொடு. இத்தனை லொட்டு லொசுக்குலாம் வாங்குற நீங்க என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏன் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்க? என்ன காரணம்? அப்ப உங்க மேல தப்பு இருக்க போய் தான் நீங்க இன்ஃபார்ம் பண்ணல. தப்போ சரியோ பிள்ளைய நம்பி உங்களை தானே விட்டுருக்கோம். என் பிள்ளை பாதுகாப்பா போயிட்டோட உங்கள்கிட்ட விட்டோம்னா நீங்க தான் அதுக்கு ஃபுல்லா பொறுப்பேற்றுக்கணும். ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம இழுத்து மூடிட்டு போயிட்டா நாங்க எங்க போய் யார்கிட்ட போய் நியாயம் கேட்கலாம் விரும்பலங்க. அதெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம். 2 நாள் இல்ல 10 நாள் உட்கார்ந்தாலும் நியாயம் அது கிடைக்க போறாது. அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். இத்தனை நியூஸ் பார்த்துட்டே தான் வந்துட்டு எந்த விஷயத்துக்கும் நியாயம் சீக்கிரம் கிடைக்கவே இல்லை. இதுக்கு கிடைச்சிடவா போறது? கிடைக்காது. எல்லாம் போச்சு. என்னது போச்சு? எங்க பிள்ளையோட உயிர் தான் போச்சு. நான் தான் கஷ்டப்படுறேன் எல்லாரும் நினைப்போம்ல, நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைய ஒரு லெவலுக்கு மேல படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், ஒரு சிபிஎஸ்சில படிக்க வைக்கணும், இன்டர்நேஷனல் லெவல் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். எல்லாருமே எல்லா பெத்தவங்களும் ஆசைப்படுற ஒரே விஷயம் அது ஒண்ணுதான். நம்ம நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைய எந்த விதத்துலயும் குறைச்சி யாரும் பேசக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட ஸ்கூல்ல உங்கள்கிட்ட நாங்க நம்பிச்சாதான் எங்க பிள்ளையோட உயிரே காணும். சரி, ஒரு டீச்சர் கூட மனிதாபிமானம் இல்ல, சொல்லி கொடுக்குறீங்கல்ல, உட்காந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, என்ன நடந்தாலும் வீட்டுல போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க, இங்க என்ன நடக்கும் வீட்டுல போய் அந்த ஹோம்ஒர்க்கை சொல்லுங்க, ஹோம்ஒர்க் ஃபுல்லா கரெக்ட் பண்ணிட்டு வாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்ப இந்த விஷயத்த நீங்க சொல்லிருக்கணும்ல, மத்தவங்களை தூரம் விடுங்க, நீங்க சொல்லிருக்கணும்ல. அந்த பிள்ளை உங்ககிட்ட தானே படிச்சிருக்கோம், உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட மனசு குத்தலையா? அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல கூட உங்களால வெளியே சொல்ல முடியல. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது, ஆனா உங்க வீட்டு பிள்ளையா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப்பாவது பண்ணிடலாம். பண்ணல. நேரத்துல இருந்து போராட்டம் நடக்குது, இப்பதான் அந்த போராட்டம் முடிவு. அதுவும் அந்த அம்மா கொடுக்குற பேட்டி எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சொல்றேன், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பவே பயமா இருக்கு. ஸ்கூலே வேண்டாம், என் பிள்ளை படிக்காம இருந்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளை உயிர் வேணும், என் பிள்ளை எனக்கு வேணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு இப்ப நிறைய பேர் வந்துட்டோம். இனிமே பேசாம ஹோம் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறலாம், வீட்டுக்கு வர வச்சு சொல்லி கொடுத்துட்டு சேஃபா வீட்டை விட்டு அப்படியே அவங்களே போய்கிட்டோம், நம்ம பிள்ளை நம்ம கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டோம். எத்தனை பேர் வர்றீங்க கவுன்சிலிங் சொல்லிட்டு, எத்தனை பேர் லோலோன்னு சுத்தி வர்றீங்க. உங்க பிள்ளைங்க, உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்களா, அட்மிஷன் போடட்டுமா, எத்தனை வயசு பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்காங்க. எங்க ஸ்கூல்ல அப்படி லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்கு, லேப் ஃபெசிலிட்டி இருக்கு, கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கு. நீங்க இனிமே எல்லா ஸ்கூல்ல எழுதி வாங்கணும், என் பிள்ளைக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கான்னு பத்திரம் போட்டு உங்ககிட்ட எல்லாம் எழுதி வாங்கினா மட்டும்தான் எங்க பிள்ளைங்க உயிரோட இருக்கு இல்லைங்கிறத நாங்க அந்த பத்திரத்தை வாங்கலையாரு நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. ஐயோ பத்திரம் கொடுத்துருக்கோம், அந்த பத்திரத்துக்குலாம் பயப்படுதாளா? எந்த பத்திரத்துக்கும் நீங்க பயப்பட போறது கிடையாது. எல்லாம் போனாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளையோட உயிர் தான் இப்ப போய் நிக்கி. அந்த உயிர் போன பிள்ளைக்கு நீதியாதி கிடைக்கணுமா இல்லையா? அவங்க பெத்தவங்க சொல்றாங்க இவங்க வேனை ஏத்தவே இல்ல, வேற யாரோதான் ஏத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல நாங்க காவல்துறை பிடிச்சிட்டோம் அவனை அப்படின்னு சொல்றீங்க. பிடிச்சிட்டீங்க, கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுங்க, இவங்க விசாரிக்கட்டும். ஏன் விசாரிக்க விட மாட்டேங்க? அப்ப அங்க ஏதோ தப்பு நடக்கு.
அந்த அக்காவுக்கு மனப்பூர்வமா ஒரே ஒரு விஷயம்னா என்னால சொல்ல முடியும், நம்ம கிட்ட எல்லாம் பணம் இல்ல சிஸ்டர், நம்ம பணம் வச்சிருந்தோம்னா நம்மளுக்கான சட்டம் வேற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட பணம் இல்ல, பணம் எதுக்கு பணம் இல்லைன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா, நம்ம பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதே பணம் சம்பாரிச்சு ஐயோ நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் ஒரே எண்ணத்துக்காண்டி தான் பணத்தை கொட்டி நம்ம படிக்க வைக்கும். இந்த அளவுக்கு பணம் செலவழிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பண வசதி இல்லை. அதனால இந்த சிஸ்டர் ரொம்ப வருத்தப்படாதீங்க. நம்மளோட இழப்பு ரொம்ப பெரிய இழப்பு தான், யாராலையுமே அதை ஜீரணிக்கவே முடியாது. குழந்தை இல்லாம கோயிலா தவம் இருக்கும், அந்த தவத்தையும் தாண்டி நீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைய பெற்றேன் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலே அது உங்களோட இது பெரிய தவம் தான் நான் சொல்லுவேன். 3 வருஷம் கழிச்சு ரொம்ப தவறுன்னு அந்த பிள்ளைய பெற்றெடுத்துருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிறத விட கடவுள் அவர்கிட்ட இருந்தா ரொம்ப செக்யூரா இருக்கும்னு நினைச்சு அந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா மிகுந்த ஆழ்ந்த வருத்தம் தான் எனக்குலாம். உண்மையிலே எனக்கும் அதே வயசுல என் வீட்லயும் பிள்ளைங்க இருக்காங்க. வேன்ல போகும்போது வரும்போது இந்த நடந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது ஐயோ நம்ம பிள்ளைங்க இப்ப போயிருக்க, திருப்பி வந்துருமான்னு என்ன சொல்றது, அப்படி மனசு படபடன்னு அடிக்கி. என்னைய மாதிரி எத்தனை பேர் உங்க பிள்ளைய பார்த்து நாங்க இனிமே திருந்திக்கணும், பிள்ளைங்க எப்ப போறாங்க எப்ப வராங்க என்ன செய்யறாங்க எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கணும். போயிட்டு வர்றதுக்குள்ள உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கோம், என்ன ஆகுதோ ஏதாவதோன்னு என்னெல்லாமோ நடக்கு. இதுல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வீடு விட்டா அடுத்த பாதுகாப்பான இடமே ஸ்கூலு தான், அங்கேயே இப்படி நடந்துச்சுன்னா நாங்க எங்க பிள்ளைங்களெல்லாம் எங்க அனுப்ப அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. 4 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளை அது உயிர் என்ன துடிச்சிருக்கும். அதை பார்த்து கூட உங்களுக்கு மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? மனசாட்சிக்கே இப்ப இந்த நாட்டுல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கானே தெரியல. அது பெரிய கேள்விக்குறிதான். தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு, தண்டனை கொடுக்க மாதிரி இல்ல. 2 நாளா போராடியுமே அந்த பாப்பாக்கு இன்ன வரைக்கும் கரெக்டான நீதி கிடைச்சிச்சான்னு கூட தெரியல. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீமதிக்கே நீதி கிடைச்சதா என்னங்கிறதே இப்போ வரைக்கும் கேள்விக்குறிதான். இந்த பிஞ்சு உயிருக்கு இன்னும் நீதி கிடைக்கல. இனி எத்தனை வருஷம் கழிச்சு கரெக்டான நீதி கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. தப்பு பண்ணவன் கண்டிப்பா உள் மனசுக்குள்ள உனக்கு குத்தணும், ஐயோ இந்த பிள்ளைய நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு. உனக்கு இப்ப தண்டனை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பட் இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் லைஃப்ல நடந்தே ஆகணும், நடக்கணும் கண்டிப்பா. அதை தான் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவேன், வேற எதுவுமே ப்ரே பண்ண மாட்டேன். அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தியம் எதுவுமே ப்ரே பண்ண மாட்டேன். தப்பு பண்ண உனக்கு கண்டிப்பா எங்களால தண்டனை கொடுக்க முடியல, சட்டம் தண்டனை கொடுக்கல. அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் உனக்கு இந்த விதத்துல இல்ல வேற ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா நீ செஞ்ச தப்புக்கு அந்த தண்டனை கொடுக்கும்போது நீ ஃபீல் பண்ணணும். அந்த பிள்ளைங்க நம்ம இப்படி பண்ணிட்டோமேனு அன்னைக்கு நீ உன் மனசார சாரி சொல்லுதியோ அன்னைக்குதான் அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். சோ இனிமே பேரண்ட்ஸ் நீங்க என்ன எவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் சரி, நம்ம பிள்ளைங்களை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும். ரொம்ப பெரிய ஸ்கூல்னு வேண்டாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு உயிரோட இருந்தா போதும். ரொம்ப படிப்பு அதை விட பெரிய விஷயம் கிடையாது, நம்ம பிள்ளைங்களோட உயிர் தான் பெரிய விஷயம். பக்கத்துல இருக்க ஸ்கூலா இருந்தாலும் சரி, நம்ம கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர ஸ்கூல்ல இனிமே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கே வந்துருச்சு என் பிள்ளைய பார்க்கும்போது. ஸோ அந்த சிஸ்டர் ரொம்ப வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஸோ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நாங்க ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கோம், ஸோ நேர்ல வர முடியாது. ஏன்னா நானும் உங்களுமே சின்ன பிள்ளைய தான் வச்சிருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நம்ம குழந்தைய நம்ம ஜாக்கிரதையா இனிமே பாத்துக்கிடுவோம். தப்பு பண்ண அவங்களே ஃபீல் பண்ணாம வெளியே போறாங்க, இழந்தது என்னமோ நம்ம தான். அழுகையும் கண்ணீரும் நமக்கு தான் சொந்தம். இனி எத்தனை வருஷத்துக்கு இந்த அழுகையும் கண்ணீரும் நமக்கு சொந்தமா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இனிமே அவங்கவுங்க குழந்தைய அவங்கவுங்க சேஃபா பாத்துக்கோங்க. நம்ம சேஃபா எந்த இடத்துக்கு அனுப்பினாலும் சேஃபுங்கிறது இப்ப வெறும் வீடு மட்டும் தான் நமக்கு சேஃப். நமக்கு லீவு விட்டாங்கன்னா பிள்ளைங்களை தயவு செஞ்சு வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு பத்திரமா பாத்துக்கோங்க. ஸோ அந்த பொண்ணோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையட்டும். ஸோ அந்த பொண்ணுக்காண்டி நினைச்சு ஃபீல் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஸோ இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். அந்த ஸ்கூல் எத்தனை ஸ்கூல் இருக்கீங்களோ அத்தனை ஸ்கூலுக்கு இது ஒரு அலர்ட் மாதிரி இருக்கட்டும்னு நினைக்கேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம பிள்ளைங்களை நாங்க அனுப்புற பிள்ளைங்களா நீங்க திருப்பி உங்க பிள்ளைங்களா நினைச்சு எங்ககிட்ட அப்படியே திருப்பி கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் கைஸ்.